எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க லோக்கி. நேத்து நம்ப அடிஷன வச்சு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள்ல நம்ப கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். குறிப்பிட்டு சொல்லப்போனா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுல. அதேபோல நானு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஒரு வாய்ட ரிட்டர்ன் டைப் பண்ற மாரியும், ஆட் மெத்தட் ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பேன். இன்டிஜர் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ற மாரியும் காட்டி, ஃபைனலா நம்ப ஆட் பண்ணி ரிசல்ட்ட கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கு அதே போல நான் மல்டிப்ளிகேஷன்ல நான் காட்டப் போறேன். மல்டிப்ளிகேஷன் காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்க எப்பயும் போல நானு மெயின் மெத்தட நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். மெயின் மெத்தட் உள்ள கொண்டு வந்த பின்னாடி, இப்போ நம்ம 2 விதமா பண்ண போறோம் கைஸ். பாராமீட்டரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரே கொண்டு வந்து நம்ம அடிஷனுக்கு எப்படி பண்ணோமோ அதே போல தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாராமீட்டரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணுன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரான சின்டாக்ஸ். ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு. நான் இங்க பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்க போறேன். ஸோ இது நான் எடுத்துக்க முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்டீஜர் ஐன்னு சொல்லிட்டு ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் ஜேன்னு சொல்லிட்டு நானு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு இங்க பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் நான் எடுக்க போறேன். ஸோ இன்ட் ஐன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்ட் ஜேன்னு சொல்லிட்டு நான் இங்க எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்ட பின்னாடி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான அட்ரஸ நான் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்பதான் எனக்கு அந்த வேல்யூ வச்சு நான் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால நானு திஸ் டாட் ஐ ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு நானு ஐ வேரியபிள் அதோட வேல்யூ நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதே போல திஸ் டாட் ஜே ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டு ஜேயோட வேரியபிளுக்கான வேல்யூ நான் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ண பின்னாடி நான் மெயின் மெத்தட்ல நான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நியூ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம 2 வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதனால நான் இங்க நான் என்ன மல்டிப்ளை பண்ணலாம், 2,3ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு 6ன்னு ஆன்சர் வரணும். ஸோ இப்படி நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெத்தட் நம்ம கொண்டு வர போறோம். நான் இங்க இன்டீஜர் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் நான் கொண்டு வர போறேன். ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அதனால பப்ளிக்ன்றது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். அதே போல இன்டீஜர் டேட்டா டைப் எடுத்துட்டு வந்துட்டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நான் கொண்டு வந்துக்கிறேன். அந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நான் கொண்டு வந்த பின்னாடி நான் இங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னா, இங்க எரர்ன்னு சொல்லி காட்டுது. எதனாலனா ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால நான் ரிட்டர்ன் பண்றேன். எப்படி ரிட்டர்ன் பண்றேன்னா, ஐ மல்டிப்ளைடு வித் ஜே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் ரிட்டர்ன் பண்ணும்போது 2 × 3 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 மல்டிப்ளை வித் 3 6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வரணும். ஸோ இதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதனால எப்பயும் போல ஒரு பப்ளிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தடே எடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நான் கொண்டு வந்துக்கிறேன். இது கொண்டு வந்த பின்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் டிஸ்பிளே மெத்தட் நான் இங்க கொண்டு வரேன். இங்க நான் என்ன டிஸ்பிளே பண்ண போறேன்னா, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கைஸ் இப்போ நான் நெக்ஸ்ட் லைன்ல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அடிஷனில் பண்ண மாதிரியே தான். ஸோ ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டு நான் இங்கே அந்த மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை சொல்லிட்டு அந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், மெயின் மெத்தடில் நான் இங்கே மெத்தட்ஸ் வச்சு தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதனால நம்ம மல்டிப்ளிகேஷன் கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கால் பண்ணும்போது தான் எனக்கு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு M1 சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு M1ன்றது தான் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அது கிரியேட் ஆகிருக்குது. கிரியேட் ஆன பின்னாடி நான் M1 வச்சு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த ரிசல்ட் எனக்கு 6ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். 2 மல்டிப்ளைட் வித் 3 எனக்கு 6 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும்.
ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே எனக்கு மல்டிப்ளிகேஷன் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு ரிசல்ட் வந்து 6ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது வந்துட்டு நான் இப்போ கோடை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மெத்தடில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே 2,3ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து நேராக நம்மளுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன்ற கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டருக்கு 2,3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே போயிடும். போன பின்னாடி நம்ம அதை வந்து அட்ரஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் திஸ் கீவேர்டை வச்சு. அப்போ வந்து ஐ வந்து எனக்கு 2, அதுக்கப்புறமா ஜே வந்து எனக்கு இங்கே 3. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம மெத்தடை கால் பண்ணுறோம் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு. இங்கே வந்து எனக்கு M1ன்றது தான் எனக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் கிளாஸ்க்கு. அதனால் எனக்கு டைரெக்டாக டிஸ்பிளே மெத்தடுக்கு போகும். ஸோ இதுதான் எனக்கு செகண்ட் ஸ்டெப்பு. எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுது. அடுத்த லைனில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட்டுன்றது வந்து எனக்கு ரிசல்ட் அப்படின்றது வந்து எனக்கு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளைன்ற மெத்தடுக்கு போயிடும். இதுதான் எனக்கு தேர்டு ஸ்டெப்பில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா ஐன்றது 2 மல்டிப்ளைட் வித் 3 எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு 6ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எனக்கு 6ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதை வந்து இங்கே ரிசல்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு 6ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு செகண்டு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறோம். எப்படின்னா பை யூஸிங் தீஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். குறிப்பிட்டு சொல்லப்போனால் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து மல்டிப்ளை மெத்தட். ஃபைனலாக நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பிளே மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நேற்று ஒரு ரெக்குயர்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நான் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன், அது கொடுக்கும்போது எனக்கு 2 + 2 4ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நான் நேற்று அடிஷனில் காமிச்சிருப்பேன். இதை நான் வந்து இங்கே நான் வந்து 2 × 2 எனக்கு வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? இதே நான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 நான் கொடுக்குறேன். 5 வந்துட்டு எனக்கு என்னன்னா 5 மல்டிப்ளைடு வித் 5 எனக்கு வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த ரெக்குயர்மெண்ட் நம்ம கொண்டு வரணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கணும். ஒரே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப் வந்து கொண்டு வந்து அதை வந்து டிஸ் கீவேர்டோட நம்ம லொக்கேட் பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸை வந்துட்டு நான் லொக்கேட் பண்ணும்போது திஸ் கீவேர்டு வந்து அந்த அட்ரஸ் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 2 வேல்யூஸாக நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம அடிஷன் அந்த எக்ஸாம்பிளில் பண்ணியிருந்தோமோ அதே போல் இங்கே மல்டிப்ளிகேஷன்லேயும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேமை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஒரே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப் ஐன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதை வந்து நான் திஸ் கீவேர்டு வச்சு I, அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து திஸ் கீவேர்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. பட் இங்கே வந்து நான் 2 வேல்யூவாக நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து இங்கே திஸ் கீவேர்டு வந்து எனக்கு 2,2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோல்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மெயின் மெத்தடில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை நான் கமெண்ட் ப்ரொமோட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன்ற ஒரு கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் 2ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மெத்தடை கால் பண்ணோன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுக்கணும். அதனால் நான் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் M2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எனக்கு M2ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே கைஸ்? M2ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு என்னன்னா M2 வச்சு நான் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா நேராக போயிட்டு சிங்கிள் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல சிங்கிள் ஆர்குமெண்ட் இங்கே வந்து எனக்கு ஸ்டெப் 2 இங்கே போகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2 வந்து இங்கே எனக்கு போயிடும். இங்கே போனோடனே எனக்கு திஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ற ஆப்ஜெக்டில் M2ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து அது M2ன்ற ஆப்ஜெக்டில் திஸ் வேரியபிள் வந்து அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த அட்ரஸில் 2 வேல்யூவாக நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இங்கே வந்து எனக்கு 2,2ன்னு எனக்கு ஹோல்ட் ஆயிருக்கு. அடுத்தது நான் வந்து தேர்டு ஸ்டெப்பு நான் டிஸ்பிளே பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே மெத்தடுக்கு போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். செகண்டாக வந்துட்டு இங்கே எனக்கு ரிசல்ட் வந்துட்டு என்னென்னா மல்டிப்ளை மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ
எனக்கு வந்து இங்கே வந்து 4th ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா மல்டிப்ளைல ரிட்டர்ன் டைப் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா 2 மல்டிப்ளைட் வித் 2 எனக்கு வந்து எனக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ரிசல்ட் வந்து எனக்கு 4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு செகண்ட் லைனில் எனக்கு ரிசல்ட் 4ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே நான் வந்து 5 வச்சு நான் காட்டுறேன். ஸோ 5ன்னு சொல்லிட்டு நான் வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணுறேன். அது பாஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு சிங்கிள் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு எனக்கு 5ன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. ஓகேவா கைஸ்? அதை நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு 5ன்னு சொல்லிட்டு இருக்குது. 5ன்றது வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா இங்கே 5,5 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூவை திஸ் கீவேர்டு வந்து அட்ரஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அட்ரஸில் 2 வேல்யூஸ் இருக்குது 5,5ன்ட்டு. அடுத்தது நான் டிஸ்பிளே மெத்தடை வச்சு கால் பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளே மெத்தடுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிடும். செகண்டில் நான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்ட பின்னாடி மல்டிப்ளைன்ற மெத்தட் கால் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த ஸ்டெப் எனக்கு மல்டிப்ளைன்ற மெத்தடுக்கு வரும். மல்டிப்ளைன்ற மெத்தடுக்கு வந்த உடனே எனக்கு இங்கே என்ன பண்ணுறோன்னா சேம் 5 மல்டிப்ளைடு வித் 5 வந்து எனக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோம். அதை ரிட்டர்ன் பண்ணதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக ரிசல்ட் வந்து 25ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் லைனில் எனக்கு ரிசல்ட்டுன்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே யூஸ் பண்ணி அதே போல் இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் கொண்டு வர ஒரு மெத்தட் நான் ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே மெத்தடை கொடுத்து நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அது வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த கோடிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். until then bye from Loki. Peace out guys.